Hello, good day. My name is Varinder Singh. I'm here sitting in front of you with respect to Mr. Anbu's request to present some views about my thoughts on entrepreneurship. And I'm going to spend the next 20-30 minutes talking to you and sharing my thoughts and knowledge on of how my entrepreneurship life has been. Vanakkam. I think that's something that you would like to hear. சார் வந்து எங்கிட்ட பேசும்போது தமிழில் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எங்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ என்னடா தல்பா கட்டி இருக்கார், தமிழில் இந்த மாதிரி பேசுகிறாரு சொல்லி உங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். பிறந்தது வளர்ந்தது சென்னையில் தான். ஸோ வயசு ஒரு 15-14 வந்து நான் இந்த மெட்டாபிளாஸ்ட்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய வியாபாரம் வந்து கார்ப்பரேட் கிஃப்டிங் கம்பெனி மெட்டாபிளாஸ்ட்னு சொல்லி 1989 என்னுடைய பெரிய அண்ணனோட நான் வியாபாரத்தை ஆரம்பித்தேன். பள்ளிக்கூடத்தில் போயிட்டு படிக்கிறது தவிர்த்து வியாபாரம் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதை வந்து நான் விஷனாக எடுத்து அந்த நேரத்தில் யோசித்து ப்ராப்ளி தட் இஸ் வை அட் ஏஜ் ஆஃப் 47 எனக்கு வயசு 47, 32 வயசு எனக்கு ஆண்டர்ப்ரினர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன், I'm going to share with you certain thoughts, certain experiences that I have gone through in my life. என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்தது உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய கஷ்டங்கள் எப்படி இருந்தது, அதை நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அதை எப்படி கடந்து வந்தேன்னு சொல்லி அதுவும் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். இது இல்லாமல் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்றது ட்ரைனிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், இந்த ஒரு ஆசை எனக்கு என்னுடைய ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப வந்தது. அதை நான் வந்து எப்படி டெவலப் பண்ணி வியாபாரத்துலையும் சரி அந்த ஒரு பர்டிகுலர் பேஷன் சரி நான் வந்து பேஷனுன்னு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ரைட். ஸோ லெட் மீ ஜஸ்ட் டெல் யூ தட் ப்ராப்ளி at about the age of 15 or so, 15 வயசு இருக்கும்போது my brother said we need to start a company, and this is a particular interesting thought process that he had. He said, why don't we sell calendars and diaries to company, and that too in the time when it was only November, December, புது வருஷம் வரும்போது that's a business that we used to do. We also had my father's automobile business in Amjikar, Chennai, and we'd be sitting there and try to do business. கொஞ்சம் வியாபாரத்தை ரீட்டைல் ஷாப் பார்த்துருந்தோம். ஸோ the transition was slow. Transition from selling automobile retail spares to corporate gifts was a little different, but it was very enjoyable. I'm thankful to God. கடவுளுக்கு என்னுடைய கண்டிப்பாக நன்றி. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நான் வந்ததுக்கு என்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் வாய்ப்புகள் நிறைய வந்தது. ஏன்னா நான் யார்கிட்ட நம்ம பேசுகிறேன். I was able to at the age of 15-16 meet the chairman of big companies. I was able to meet the managing directors. The people who I used to interact, they were all knowledgeable. அவங்ககிட்ட இந்த நாலேஜ் நான் எனக்கு அப்சர்வ் பண்ண எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் மை ஜேர்னி. பெரிய அண்ணன் அவர் பின்னால் தான் இருந்தேன். பட் கூடி சீக்கிரம் நான் ஒரு தனியாக இந்த சேம் பிஸ்னஸ் ஆஃப்கோர்ஸ் முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் வந்தது. ஸோ கரண்ட்லி வி ஆர் சிட்டிங் இன் மை ஷோரூம் இன் நெற்குன்றம். Metaplast, as I said, is the company name. It's purportedly the country's largest corporate gift showroom of its kind there. In இந்தியாவிலே கார்ப்பரேட் கிஃப்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஷோரூம் முதல் முறையாக நம்ம கட்டிட்டு நம்ம வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எனக்கு சார் சொன்னது ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, ஹவு டு யூ ஷேர் யுவர் நாலேஜ். நான் இன்றைக்கி உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கை முறையிலேருந்து வியாபாரம் பண்ணிட்டு தவிர்த்து பல சங்கத்தில் நான் ஜாயின் பண்ணேன். ரோட்ரி, ரவுண்ட் டேபிள், இல்லை எங்கே ஒரு செமினார் நடக்குதோ, எங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குதோ அதை போய் நான் அட்டென்ட் பண்ணுறது. ஏன்னா சில நாலேஜபிள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வாழ்க்கையில் கடந்து அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம கேட்டோன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கை மேலே ஏறும். ரைட். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் என்னுடைய இளம் வயசில் அதெல்லாம் கேட்டதுனால இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஸோ எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் இஃப் யூர் ஏபிள் டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லிசன் அண்ட் ஹியர் பீப்புள், டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தட்ஸ் சம்திங் ஐ ஆல்வேஸ் டெல். லேர்னிங் கல்வினா கல்லூரியில் போயிட்டு இல்லை நம்ம ஸ்கூலில் போயிட்டு மட்டும்தான் கற்றுக்கிறது இல்லை. அன்றாட வாழ்க்கையில்
மற்றவங்ககிட்ட நம்ம என்ன கற்றுக்கிறது, அவங்ககிட்ட என்ன விஷயம் கேட்குறது, இட்ஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ், ரைட்? ஸோ ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப், ஒரு ஆண்டர்ப்ரினர், ஒரு வியாபாரம், இல்லை நம்ம சொந்தமாக நம்ம வியாபாரம் பண்ணணும், இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நம்ம யோசிச்சோன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஆகணும். மல்டி டாஸ்கிங் பல்வேறு விஷயங்களில் நீங்கள் வந்து அது கவனம் கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு ட்ரேட் இருக்குது. ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் ஆண்டர்ப்ரினர் அண்ட் அன் எம்ப்ளாயி, ரைட்? ஒரு எம்ப்ளாயி எடுத்திங்கன்னா என்னுடைய வேலை இதுதான், ரைட்? யூ கேன் ஸ்டாப் தேட். சார் என்ன இதுதான் பண்ண சொன்னார், அது அப்போ ஈவினிங் சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி ஆச்சுன்னா நம்ம பேக் எடுத்து வீட்டுக்கு கிளம்பிடலாம். Okay, right? There are very dedicated people also, but you have the opportunity of saying, that's my job, right? But when it comes to the entrepreneur, you are, நீங்கள் தான் முடிவும் முதலும், ரைட்? முடிவும் முதலும் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அது முதல்லேருந்து நீங்கள் தப்பிச்சு போகல, அந்த முடிவுலேருந்து நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் தப்பிச்சு போகவே முடியாது. நீங்கள் தான் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு முடிவு கட்டணும், ரைட்? So there are some points that I would like to say, if you're planning to, if you're thinking to, சார் நான் வந்து நான் படிச்சுட்ருக்கேன், இப்போ காலேஜில் படிச்சுட்ருக்கேன், நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, இல்லை நான் ஒரு எனிதிங் தட் யூ வாண்ட் டு டூ ஆஸ் அன் எம்ப்ளாயி, ரைட்? ஒரு கம்பெனியில் போய் வேலை பண்ணணுமா, இல்லை சொந்தமாக நான் வந்து என்னுடைய வியாபாரம் இல்லை ஆரம்பித்து போகலாமான்னு சொல்லி ஒரு யோசனையில் இருப்பீங்க. குட். ஏன்னா அந்த யோசனை தான் வந்து இட் வில் டேக் டு சம் கன்க்ளூஷன் அட்லீஸ்ட். ஸோ ஐ ஹாவ் அ ஃபியூ தாட் ப்ராசஸ் இன் மை ஏர்லியர், இதுக்கு முன்னால் நான் பண்ண ப்ரோக்ராமில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது சிம்பிள் 5 மந்த்ராஸ்ன்னு சொல்லுவேன் நான். 5 சிம்பிள் மந்த்ராஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இப்போ யோசிச்சிங்க இல்லையா, நான் வந்து வியாபாரம் பண்ணணுமா இல்லை ஆண்டர்ப்ரினர்ஷிப். வியாபாரன்றது ஜஸ்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், பட் டுடே தேர் லாட் ஆஃப் திங். யூ செட் அப் அன் இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் செக்டர் இஸ் தேர், யூ செட் அப் அ கால் சென்டர், எனிவேர் you are the decision maker. You become an entrepreneur there, right? Anyway, you are the decision maker. You become employees, you can pass on the buck. So முதல் கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லி இருக்கிறது. ஸோ யூ ஹாவ் அ செயல் நோக்கம், யூ ஹாவ் அ மோட்டிவேஷன், ரைட்? நீங்கள் யோசிப்பீங்க, ரைட், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன், உங்களோட மோட்டிவேஷன் என்ன? இஃப் யூ வாண்ட் டு பி an employee, you want to be a 9 to 5, 9 to 6 employee, or you want to be a 24-hour entrepreneur. Unfortunately, அதுதான் நம்ம ஆரம்பத்தில் வந்து 20 மணி நேரம் அதுதான் நம்மளுடைய குழந்தை மாதிரி. ஸோ நம்ம பாதுகாக்கணும், இல்லை, we have to take care of it. So what is your motivation? There could be money, பணம் சம்பாதிக்கணும், நல்ல பேர், ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி. இன்றைக்கி நான் மெட்டாபிளாஸ்ட்னு சொல்லி கார்பரேட் கிஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது, ரைட்? கிட்டத்தட்ட 1989 யோசிக்கும் போது நம்ம ஒரு நல்ல பேர் வரணும்னு சொல்லி, தட் ஆஃப் மை மோட்டிவேஷன். பணம் கண்டிப்பாக அது வயிற்று பசி எல்லாருக்கும் இருக்குது, ரைட்? பணம் சம்பாதிக்கிறது இருக்குது, பட் அந்த பணத்தை தவிர்த்து உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்குது? வாட் டு யூ வாண்ட் டு டூ? வாட் யூ வாண்ட் டு கிரியேட் அ நேம், லைக் ஃபார் ஓலான்ற பேர், ரைட்? ஆர் யூ டேக் எனி ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் தட் ஆர் ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ், தே ஆல் டுடே அ பிராண்ட். நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்க? யூ வாண்ட் டு கிரியேட் அ பிராண்ட் செப்பரேட், ஆர் யூ வாண்ட் டு கிரியேட் அ பிராண்ட் வேல்யூ ஃபார் யுவர் செல்ஃப், ஆர் யூ ஆர் லுக்கிங் அட் கிரியேட்டிங் மோர் எம்ப்ளாயீஸ், ரைட்? ஜாப் கிரியேஷன் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் யுவர் மோட்டிவேஷன்? தட் இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப். தென் you start looking at where the opportunity is, right? So motivation is something that I always say, and it's not one. நம்ம இன்னைக்கு வந்து இப்போ ஒரு மோட்டிவேஷன் நம்ம ஒரு காரணம் கண்டுபிடிச்சோம், சார் நான் வந்து ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம், ரைட்? சரி, நீங்கள் வேலை ஆரம்பிச்சு ஒரு பிஸ்னஸோ, நீங்கள் ஒரு கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ ஆரம்பிச்சிங்க, வாட் எவர் யூ வாண்ட் யூ ஸ்டார்ட். ஒரு மருந்து கடை வைக்கிறதோ ஒரு ஆண்டர்ப்ரனர் தான் சார், ரைட்? மெடிக்கல் ஷாப் பண்ணுறவங்களும் ஒரு ஆண்டர்ப்ரனர், சொந்தமாக ஒரு பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்க, they are all entrepreneurs only. So but when you think about putting 10 people in a medical shop, மருந்து கடையில் 10 பேர் வேலை செய்ய முடியும், ரைட்? So same case, if you put that way, if you say I want to start an industry or factory, இல்லை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் 10 பேர் பற்ற மாட்டாங்க, ரைட்? ஸோ எம்ப்ளாயி ஜாப் கிரியேஷன் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ். நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பார்க்க போகிறோம், ரைட்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி there. You can even do a good business with only 2 people working for you. So the number of people that you're going to employ will change based on what you are starting to do, you want to do, right? Then look at the other side. இன்னொரு பக்கம் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்றைக்கி உங்களுடைய நோக்கம் 10 பேர் வச்சு வியாபாரம் பண்ணலாம், நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறலான்னு சொல்லி 10 பேர். ஒரு 2 வருஷத்தில் உங்கள் டார்கெட் இஸ் நோ லாங்கர் 10. Your motivation changes. It starts going up, right? Then you talk about 20 people, 30 people. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் இன்றைக்கி இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணேன்னா
நான் வந்து ஊரில் இத்தனை பிரான்ச் ஓப்பன் பண்ணுவேன். சென்னை சிட்டி ஒரு அண்ணா நகர், அம்ஜிக்கரைன்னு சொல்லி நம்ம பிரான்ச் இல்லை சொல்லுவாங்க, சேலம், மதுரை, கோயம்புத்தூரில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுவோம். தட் இஸ் சம்திங் தட் யூ டர். நவ் இன்ஃபேக்ட் வர்ச்சுவல் எல்லாமே ஃபிசிக்கல் இல்லை. நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரான்ச்சும் தேவையில்லை, அத்தனை பேரும் தேவையில்லை. பட் வாட் இஸ் தி motivation for you to sell online? Like my son right now is about 21 வயசு ஆகுது. அவனுடைய மோட்டிவேஷன் வந்து அமேசானில் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து லிஸ்டிங் பண்ணணும்னு சொல்லி. As Metaplast, we are not on Amazon. We are more of a bulk selling company. But for him currently, how do I make my product, என்னுடைய ப்ராடக்ட், அவர் என்ன சொல்கிறார், என்னோடய ப்ராடக்டை நான் வந்து டாப் லிஸ்டிங்கில் எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன். இஸ் கரண்ட்லி ஃபோக்கஸ்ட். காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் லேப்டாப் வச்சு ஹில் பி ஒர்க்கிங் ஆன் இட். வண்டர்ஃபுல். அவருக்கு ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் கண்டுபிடிச்சிருக்கார். ரைட், ஃபைண்ட் அவுட் ரைட் எதில் நீங்கள் யூ வாண்ட் டு எக்ஸல். த செகண்ட் திங் இஸ் பேஷன். I'll take my son's objective itself. பேஷன் சொல்லுவது நைட்டு ஒரு 11-12 மணி, ஒரு 1 மணி கூட நான் பார்த்துருக்கேன். ஹில் பி ஆன் ஹிஸ் லேப்டாப். என்னடா பண்ணுறேன்னு கேட்டிருக்கேன். இல்லைப்பா இது கொஞ்சம் வேலை இருக்குது, தே ஆர் ஆஸ்கிங் மீ, அமேசான் லிஸ்டிங்லேயே தே ஆஸ்கிங் சில இன்ஃபர்மேஷன், அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ட்ரி போட்டு அதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ வாட் ஐ சா வாஸ் தி பேஷன். நம்ம இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அது பண்ணாமல் சும்மா பண்ண போகிறோம் இந்த மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும் போகாது. அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு நம்ம அது ஒரு எஃபர்ட் எடுக்கணும். தட்ஸ் கால் பேஷன். நான் இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் எனக்கு இருக்குது, நான் இந்த விஷயம். நவ் வி டாக்கிங் அபவுட் ஒர்க் லைக் பேஷன். இண்டிவிஜுவலி உங்களோட பேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு லுக் அட் த வேர்ட் பேஷன் வேர் தட் இஸ் ஆன் யுவர் மைண்ட். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, ட்ரீம்ஸ் ஆர் நாட் ஒன்ஸ் விச் யூ சி இன் யோர் ஸ்லீப், ரைட்? They are the ones that doesn't let you sleep. உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற லெவலுக்கு அந்த பேஷன் இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு, பிகாஸ் ஆஸ் ஐ செட் கொஞ்ச நேரம் முன்னே சொன்னேன் இல்லையா, இது ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து பேணி காக்கணும். யூ ஹேவ் டு கிவ் இட் அட்டென்ஷன், டைம் கொடுக்கணும் நீங்கள், ரைட்? அதில் வந்து மோட்டிவேஷன் தடுத்து நீங்கள் பேஷன் கொடுத்தீங்கன்னா யோர் டைம் அண்ட் எஃபர்ட் வில் ஸ்டார்ட் ப்ளூமிங். ஓகே, இட் வில் வளரும், ரைட்? ஸோ த செகண்ட் பார்ட் தட் இஸ் தேர், விஷன். Again, I started in the beginning itself said, when we started Metaplast, okay, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. என்னுடைய அப்பாவோட கடை, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலேருந்து ஒரு சின்ன இடம் கொடுத்தாரு. ஓகே, அந்த இடம் கொடுக்கும்போது அங்கே டயரு, டியூபு, நட்டு போல்ட்டும் இருக்கும், ஆயில் க்ரீஸ் இருக்கும். அதில் எனக்கு ஒரு சின்ன டேபிள் கொடுத்து சரி இதில் நடத்திக்கோன்னு சொல்லி. அந்த நேரத்தில் வந்து எங்களோட கஸ்டமர் யாரோ வாடிக்கையாளர் யாரோ வரமாட்டாங்க. நாம் தான் வந்து பேக்கை சாம்பிள் எடுத்து போய் கஸ்டமர்கிட்ட போவோம். ஸோ 2 வீலரில் நம்ம போவோம், ரைட்? சில என்னுடைய ஒரு வருஷம் 1.5 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட ஒரு கஸ்டமர் பை சான்ஸ் எதார்த்தமாக வந்துட்டார். அவர் அப்படியே பார்த்து என்னப்பா இப்படி தான் உட்காந்துருக்கீங்க சொன்னார். கொஞ்சம் நல்ல நண்பர் தான். நீ கொஞ்சம் இதை பற்றி கவனம் கொடுக்கணுப்பா, நீ இங்கே உட்காந்துருக்க, எந்த மாதிரி நீ சூழ்நிலை பண்ணுற, உன்னுடைய வேலை டேபிள், சேரு, டிஸ்பிளே இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து உன்னுடைய ஒர்க் பிளேஸ் ஹேஸ் டு பி த வே இட் ஹேஸ் டு பி. அவர் எனக்கு ஒரு அன்றைக்கி விஷன் கொடுத்தார். ஓகே, அன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் எப்படி இன்ஃபேக்ட் சொன்னீங்கன்னா நான் பெரிய பெரிய கம்பெனியில் போவேன். நானும் அண்ணனும் போவோம், அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு எம்ஆர்எஃப் மாதிரி கம்பெனி, இன்ஃபோசிஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பல கம்பெனிஸ் போகும்போது அவங்களுடைய ஆஃபீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை இருக்கும். அடடா, நம்ம ஆஃபீஸும் அந்த மாதிரி இருக்கலாமே, இந்த மாதிரி சோஃபா, ரிசப்ஷன்னு அந்த மாதிரி போகும்போது ஒரு ஆசை இருந்தது. ஒரு விஷன் என்னுடைய மைண்டில் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த விஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஷுட் தேங்க் மை ஃப்ரெண்ட் ஸ்ரீனிவாசன் சொல்லி என்னை புஷ் தள்ளுனார். இந்த மாதிரி வரிந்தர், நீ வந்து கொஞ்சம் இதை பற்றி யோசிக்கணும்னு சொல்லி. ஸோ என்ன ஆயிருக்கு பாருங்கள், இப்போ என்னுடைய ஆஃபீஸ், இப்போ என்னுடைய கேபின், நான் ஒரு கேபினில் ஒரு 10x10 100 ஸ்கொயர் ஃபீட்டில் உட்காந்துருக்கேன் நான். 1990 அதுதான் என்னுடைய ஃபுல் கம்ப்ளீட் மெட்டாப்ளாஸ்டோட சைஸ், ரைட்? டுடே வி ஆக்குபை மோர் தென் 6000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ், ரைட்? மெட்டாப்ளாஸ்ட் இஸ் க்ரோன். என்னோடய விஷன் has been very clear. Experience. When my client comes, the experience that they come right from the time they come to my store to the time that they come in my showroom, that is something that I've given very, very important thoughts to, right? So அந்த growth உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். From 10x10 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் வரும்போது we grew to 10x20 size. About 4-5 years later we 10x200 square feet of space. லாட் ஆஃப் பீப்புள் டோல்ட் அஸ் அந்த நேரத்தில், என்னப்பா உன்னுடைய வியாபாரத்துக்கு இந்த மாதிரி தேவையா, அவ்வளோ ஷோரூம் போட்டு டிஸ்பிளேயில் ரேக் வச்சு, ஏன்னா அழகு பொருள். சி, வி நாட் செல்லிங் ரீட்டெயில், பட் ஸ்டில் வி ஹேட் டு மேக் ஷூர் த ப்ராடக்ட்ஸ் ஆர் விசிபிள் டு கஸ்டமர்ஸ் வென் தே கம். வாட் வி ரியலைஸ்ட் இஸ் பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங் பேக். வென் அவங்க வந்து இடத்த பார்த்து பிஸ்னஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க,
என்னோட வியாபாரம் வளர ஆரம்பிச்சுது. ஐ வாஸ் ஸ்டார்டிங் டு இன்வெஸ்ட் பேக் இன் டு தி பிஸ்னஸ். வியாபாரத்து ஒரு விஷயம் மட்டுங்க முக்கியம். ஓகே, in your entrepreneurship lab, you have to keep investing in technology, investing in the people, investing in the place that you are in. Lot of things you have to continually, because competition is so strong that நீங்கள் இன்றைக்கி என்ன யோசிக்கிறீங்களோ நாளைக்கு உங்களோட காம்படிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. So that way I am proud to say Metaplast has been the front runner in lot of innovation in the industry, right? We were one of the first to launch website for the corporate gifting. We were the ones to launch the, as I said, the largest corporate gift showroom that currently the video recording is going on. So couple of years, கொஞ்சம் வருஷம் அந்த ஒரு 10x20 ஆஃபீஸில் உட்காந்துட்டு திரும்பி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஏன் இந்த சைஸில் மட்டும் இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லி எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்தது. Roughly about 2000 square feet of space, so we expanded. So we made a larger showroom, we made meeting rooms, we had staff room. See, இந்த ஒரு விஷயம் நீங்கள் வளரும் போது, when you start growing down the line, the most important today is your staff. They are the ones that will give you growth. Initially நீங்கள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ வேலை செய்வீங்க, but when you start growing, you have to invest in your staff also. Not only about the training part, but how they come. அவங்க வந்து அவங்களுடைய facilities you have to take care of, because if they continue to serve with you, if I have staff who are there with me for 20 years, 20 வருஷமா என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. That is my strength and ability, that I am able to spare time, as I said, for training, for public speaking. I know that my staff is going to take care of my company. I am aware. Technology allows me to keep track of what is happening in the world. So when we, I think in 2009, we were able to, in Chennai at least, we were the largest corporate gift store at that time. Then திரும்பி ஒரு ஆசை, the vision, the motivation, the passion kept pushing me, thinking what next, அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது I said, okay, we have to only go larger. Opportunities arise there. இண்டஸ்ட்ரியில் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. We have to keep finding the pain points where it is. I'm talking about my corporate gifting industry, right? But you need to find the pain point. எங்கே ஒரு ஓலா எடுத்திங்கன்னா ட்ராவலிங்கில் அவங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு பெயின் பாயிண்ட் கொடுத்தாங்க. ஜொமேட்டோ எடுத்திங்கன்னா நம்ம போயிட்டு அங்கே ஹோட்டலில் போயிட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அந்த ஒரு கஷ்டத்தை நிறைவு பண்ணாங்க. இஃப் யூ டேக் ஓயோ, ஹோட்டலில் போயிட்டு ரூம் ரேட்டை கேட்டு புக் பண்ணுவாங்களா இல்லையா தேடி போகிறது பதிலாக ஆப்பில் நீங்கள். ஸோ லாட் ஆஃப், இஃப் யூ லுக் அட் இட், ஆல்ரெடி டெக்னாலஜி பேஸ், பட் they pointed also the pain point. என்ன கஷ்டம் இருக்குது general public or people, you find out. So if you are going to do, what is that I found out? Quality products. Customers இன்னைக்கு quality products எங்கே கிடைக்கும்? Service. If you go to our ratings, customer rating, they all talk about happiness, they all talk about delivery on time, they are talking about variety, the kind of options that my clients have. So these are the things that kept going. That is my vision, that I continue to provide, continue to improvise, continue to provide the latest kind of products, right? That is something. See, நான் வியாபாரம் ஆரம்பிக்கும் உங்களுக்கு in fact program start diary calendar விற்கணும்னு ஆரம்பிச்சேன். Today calendars are not something that the gifting industry is selling that many. Yes, it is there, but today technology has changed. So today technology products are selling. So I have to be updated with the industry requirements. So இப்போ கோவிட் டைம்ஸில் எடுத்துக்கோங்க, ரைட்? எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இப்போ இன்ஃபோசிஸில் வந்து 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ இன்ஃபோசிஸில் யாருமே கிடையாது. அவங்க ஆஃபீஸஸில் எங்கே இருக்காங்க? they are all work from home, but they want to give, HR wants to give gift to their employees. So we came out with a solution. We said you can place your orders and we'll ensure that each and every piece will reach your employee. So when we get a list of their employee details, now let's say யாராவது எர்ணாகுளம், திருச்சி, மன்னார்குடி, different கோயம்புத்தூர், சேலம், மதுரை, எங்கே வேணாலும் இருக்கலாம். So we make sure that we got out a solution. All that the company needs to say is I want this product, and we ensure the delivery. So that gift to home and சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம மாறிட்டு இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் அதை தான் கண்டுபிடிக்கணும். As I said again, what is the situation that's there? So quickly I'll go on to the next point, is this decision making. நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிற திறமை நீங்கள் வச்சுருக்கணும், ரைட்? தட் இஸ், அதாவது நான் முன்னே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இது என் வேலை இல்லை, இது என்னோடய பாஸ் சொல்லுவார். இங்கிலீஷில் இந்த வேர்ட் இஸ் கால் எஸ்கலேட்டுன்னு சொல்லுவோம். ஜென்ரலி இந்த ஐடி கம்பெனிஸில் இது சொல்லுவாங்க. எனக்கு புரியல, என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல, நான் என்னோடய பாஸுக்கு மெயில் அனுப்பிச்சு அவங்க சொல்லுவேன். பட் நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இறங்குனீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் இஸ் யோர்ஸ். நான் சொன்ன மாதிரி முதலும் முடிவும் நீங்கள் தான், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு குவிக்லி டேக் டெசிஷன்ஸ்.
இன்றைக்கி நான் இந்த பொருள் ப்ரொடக்ஷன் பண்ணி இதை மார்க்கெட்டில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி போகிறதுக்கு யூ ஹேவ் டு டேக் டெசிஷன் வெதர் இட்ஸ் கோன் டு ஒர்க் ஆர் நாட் ஒர்க். ஐடியாஸ் நிறைய வருங்க, நிறைய ஐடியாஸ் வரும். ஆனால் அந்த ஐடியாஸை நம்ம முடிவெடுத்து ஒரு விஷன், ஒரு பேஷன், மோட்டிவேஷன் எல்லாம் பேக்கேஜ் பண்ணி கடைசியில் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஆஸ் அ என்டர்பிரினர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டேக்கிங் டெசிஷன் விச் மே ஆர் மே நாட் பி ரைட். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஷோரூம் 200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் நான் க்ரோ பண்ண போது அது ஒரு டெசிஷன் மேக்கிங். என்னோடய பெரிய அண்ணன் இருந்தார், என்னடா பண்ணுற, நடக்குமா என்ன, நம்ம வாடகைகள் இவ்வளோ கொடுத்துட்ருக்கோம், நீ கொடுக்குற வாடகை 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிடும். சரி, இல்லை நான் முடிவு எடுத்திருக்கேன், கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ் இருக்கும். நான் முடிவு மட்டும் எடுக்காமல் அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஐ ஹேட் டு ப்ரெசென்ட் ரிப்போர்ட் டு for me, my elder brothers. So I made a report saying that these are the projections. நாம் இங்கே இருக்கும்போது இந்த வியாபாரம் இந்த இடத்துல போகும்போது ஸோ மேட் அ ப்ரொஜெக்ஷன். ஸோ அக்கௌண்டபிலிட்டி. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ரைட், அவருக்கு சொல்கிறேன், நான் இந்த பர்டிகுலர் ஷோரூமில் போகணுன்னா எங்களுக்கு எவ்வளோ வியாபாரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. ஐ கேனாட் சே நான் முயற்சி எடுத்தேன் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ லாட் ஆஃப் வேர்ட் எல்லா மூட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி தான் வந்து நிற்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி 2 விஷயம் இருக்குங்க. ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அக்கௌண்டபிலிட்டி என்ன, யோசிச்சு பாருங்க. என்னங்க அது 2 ஒன்றா தான் இருக்கா இல்லைன்னு சொல்லி யோசிக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி சிம்பிள். ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அவங்க பண்ணிவிடுவாங்க, ரைட், அது பண்ணிவிடுவாங்க. தட்ஸ் ஆல். ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கொடுத்தா கரெக்டாக பண்ணிவிடுவார்ப்பான்னு சொல்லிட்டு. வாட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி? பேசிக் டிஃப்ரென்ஸ் தேர் பிட்வீன் அக்கௌண்டபிலிட்டி இஸ் இவர் தான் இதை கரெக்டாக பண்ணுவார், இவர் இந்த மாதிரி தான் ஓனர்ஸ் எடுத்து முடிப்பார். இது இஸ் த பர்சன். ஹீ சேஸ் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், எஸ், பட் ஐ ஆம் ஆல்சோ அக்கௌண்டபிள் ஃபார் த ரிசல்ட் தட் கம் அவுட் ஆஃப் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நான் செய்கிற வேலையை வந்து நான் கரெக்டாக முடித்து, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒருத்தர் வந்து ஒரு டயர் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா அவர் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு, இல்லையா? நீங்கள் டயர் பஞ்சர் கிட்ட போகிறீங்க, டயர் பஞ்சர் ஆள் வந்து அது டயர் கட்டுறாரு, வீலை மாட்டுறாரு, மாட்டி முடித்து அவர் வந்து அந்த லீவர் வச்சு நட் போல்ட்னு டைட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அவர் ரெஸ்பான்சிபிளாக வேலை பண்ணார். ஆனால் யோசிச்சு பாருங்கள், வண்டி ஓட்டிகிட்டு போது உங்களோட வீல் கைண்டி வந்துச்சுன்னா ஹூ இஸ் அக்கௌண்டபிள் நவ்? தட் இஸ் சம்திங் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். டயர் மாட்டுறது மட்டும் இல்லை, அது ரெஸ்பான்சிபிள் வேலை. அக்கௌண்டபிலிட்டி இஸ் மேக்கிங் ஷுர் தட் ஹீ இஸ் டன் இட் ரைட். அது நீங்கள் தான் வந்து அதுக்கு ஒரு ஐ வில் சே நான் தான் இதுக்கு தான் நான் தான் சொல்லி அக்கௌண்டபிலிட்டி இருந்ததுனா தான் தென் பீப்புள் ஸ்டார்ட் கம்மிங் அண்ட் பிலீவிங் யுவர் வேர்ட். ட்ரஸ்ட்ன்ற வார்த்தை, ஏன்னோ பிலீஃப்ன்ற வார்த்தை, அது லாட் ஆஃப் பிக் வேர்ட்ஸ் ஹியர். பெரிய பெரிய வார்த்தைக்கு இருக்காங்க. இன் பிஸ்னஸ் ஐ டெல் யூ ட்ரஸ்ட் மீ என்ற ஒரு சேல்ஸ்மேன் கிட்ட போனீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, என்னை நம்புங்கன்னு சொல்கிற இந்த வார்த்தைலாம் வந்து போயிடுச்சுங்க. ஓகே, இன்றைக்கு in the industry, in the marketplace, in business, if you are coming to do and offer a service, you are bound to be accountable and responsible. You are bound to give good products, you are bound to give correct prices for the product, and you are bound to give good service after you sell the product. This is taken for granted. இன்னைக்கு வந்து வாடிக்கையாளர் வந்து அது ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட். அதாவது இதுதான் நல்லா தான் இருக்கணும்னு சொல்லி முன்ன மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணிட்டு போகலான்றது. டுடே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரைட்? அக்கௌண்டபிலிட்டி எடுத்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஜொமேட்டோலேயோ இல்லை வேறு ஏதோ பொருள் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஏதாவது பொருள் வாங்குறேன்னா அந்த பொருள் எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் வீடியோ எடுக்கிறீங்க இல்லையா? நான் இந்த கடைக்கு போனேன், ஸ்வீட் வாங்க போனேன், ஸ்வீட்டில் வந்து சுகரே கிடையாது, இல்லை ரொம்ப அதிகமாக சுகர் இருக்குது, நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? வாட்ஸ்அப், சில பேர் வாட்ஸ்அப் போடுவாங்க, ட்விட்டரில் போட்டுருவாங்க, ஃபேஸ்புக்கில் போயிட்டு போடுவாங்க. ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன்? த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோஸ் ஸோ மச் தட் எனி ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிள் பிஸ்னஸ், என்னுடைய எண்ணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பேர் பிரபலப்படுத்த விரும்புகிறீங்க. ஐ எம் லுக்கிங் அட் யூ ஆல்ரெடி, ரைட்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு ஒரு நோக்கத்தோட ஒரு குறிக்கோளோடு பண்ண போகிறீங்க. அதை வளர்த்து நீங்கள் பெரிய ஆளாகணும் சரி, அந்த எண்ணம் தான் இருக்குன்னு சொல்லி நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், ரைட்? அது ஆரம்பம் எங்கே தான் பண்ணலாம். பட் எங்கே நீங்கள் யோசிக்க வேண்டியதுன்னா, அதை நீங்கள் சரியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் உங்களோட பிஸ்னஸ் ரிட்டர்ன் வரும், ரைட்? திஸ் இஸ் தி கஸ்டமர் சைட் ஆஃப் இட், ரைட்? வாடிக்கையாளர் வந்து நமக்கு நல்ல பேர், இங்கே போனால் நல்ல பொருள் கொடுப்பாங்க, நல்லபடியாக நமக்கு சேவை செய்வாங்கன்னு சொல்லி அது ஒரு உரிமையாக எடுத்துட்டாங்க இன்றைக்கி. முன்னெல்லாம் வந்து நம்ம லைக் மகாத்மா காந்தி டோல்ட் மெனி இயர்ஸ் பேக், கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்னு சொல்லி ஒரு வார்த்தை, ஹீ இஸ் நாட் டூயிங் அஸ் அ ஃபேவர், யூனோ, that's the way it is now.
So we need to look at a situation where create atmosphere in நீங்கள் தனியாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் இஃப் யூ ஹேவ் அ டீம், 2 பேர் 3 பேர் உங்களுடைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா, கிரியேட் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் கஸ்டமர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ், ரைட்? வியாபாரத்தில் நம்மளுடைய கஸ்டமர் தான் நமக்கு முக்கியன்றது வார்த்தை நம்ம மனசில் மட்டும் இல்லாமல் நம்ம கூட வேலை செய்கிறவங்க ஸ்டாஃப், ஈவன் யுவர் அக்கௌண்ட்ஸ் பீப்புள், பை சான்ஸ் இஃப் யூ ஹேவிங் அன் அக்கௌண்ட்ஸ், ஒரு செக்யூரிட்டி பர்சன், இஃப் யூ சி ஐ ஹவ் டேக்கன் அன் எஃபர்ட் வேர் ஈவன் தி செக்யூரிட்டி ஆஃப் மை கம்பெனி திங்ஸ் தட் he is working in a brand called Metaplast. ஒரு முனையிலையும் they have to remember that கம்பெனியோட பேர் ரொம்ப முக்கியம். என்னை விட என்னுடைய கம்பெனி பேர் தான் எனக்கு என் மனசோடு இருக்குது. மெட்டாப்ளாஸ்ட் சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் அக்கௌண்டபிலிட்டின்ற வார்த்தை ஐ வில் சர்ட்லி வாண்ட் டு ஆட் அப் ஹியர். பிகாஸ் நான் ஆரம்பத்தில் திரும்பி சொன்னேன் இல்லையா, எனக்கு தெரியாதுங்கன்ற வார்த்தை கிடையாதுங்க. As a business owner, as an entrepreneur, you are accountable to the start to finish. Now, if you go into a lot of YouTube channels there, or a lot of books that you can read, which will tell you how to start a business, how to maintain accounts, how to maintain. See, நான் ஆரம்பிக்கும் போது அக்கௌண்டிங்கும் நான் தான், மார்க்கெட்டிங்கும் நான் தான், சேல்ஸும் நான் தான், ஹெச்ஆரும் நான் தான், everything was us, right? But today when you start with, that's what's going to happen. If you're going to start small, you are the person there. When you grow, then only you should increase your overheads. உங்களுடைய business project plan first போடுங்க. What is that you want to do? How much of business are you, how much of sales are you going to do, irrespective of what kind of business you do? You need to have a project plan in hand. That is the vision in hand. நீங்கள் போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, அது கேபிட்டல் தேவை இருக்குது. See, I'm not going to go into the technicalities part of it. நான் அது இல்லை. As an individual, how do we motivate, how do we encourage people to get independent, right? Not as an employee, but as somebody who would like to create a name for itself. நான் வந்து தானாக ஒரு வியாபாரமோ ஒரு கடையோ இல்லை ஒரு சர்வீஸ் செக்டர்லேயோ பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தால், how do I go about and making it? ICTST is taking a great effort in reaching out to people like me. I've got as I said, 32-year-old entrepreneurship journey, and I've been, I should say, more than satisfied in the way that my business has treated me. And I would love you sitting there, நீங்கள் இருக்கவங்களாம் வந்து முயற்சி எடுங்க. Okay, what are the words that I told you little earlier? Motivation, something that you need to have, right? You have to have passion to succeed. You need to have the vision where you want to go, right? You need to be decision making and accountability is very important, but decision making starts and then comes accountability, because whatever decision you made, good or wrong, it is your accountability. It stops with you, right? With these thoughts in mind, I'm only going to give you I've only given you rather a small idea, a iota of a thought that you can do it. உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ டேக் தட் பிளஞ்ச். ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கேஎஃப்சியோட ஓனர், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஓனர், ஐ திங்க் ஐவ் ஹர்ட், பட் கிட்டத்தட்ட 65 வயசுலேருந்து அவர் வந்து ஒரு சக்ஸஸே வந்தது வாழ்க்கையில். 65 வயசு வரைக்கும் அவர் வந்து கேஎஃப்சி பிராண்ட் இல்லை. ஸோ தட் இஸ் சம்திங் தட் வி ஆல்ரெடி, இனி மோட்டிவேஷன் புக்ஸ், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் are there, but the biggest motivator is you. You have to keep telling yourself that I can do it, right? So in coming back to my company itself, I'm very glad that we've been able to make a brand for ourselves, right? And as I said, my employees are more than happy, and the opportunity that I've got is because I'm talking to Mr. Anbu, who's a good friend of mine, and a great platform that they have created between the government, the industry and the educational institution. I've been watching them because first they were my clients. I used to supply products to them. We're still the clients, of course. But the platform that they've created, and I like this also about Mr. Anbu and ICTAC, if you call. In spite of all the COVID restrictions, how they have embraced technology, how they've been able to use technology and still continue to add value to the people, the students, the industry and the colleges everywhere. So this is something that I am personally motivated. I am learning a lot from them. So you continue to learn. நான் சொன்ன மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் வந்து. there's no stop to learning, right? Even death is a learning experience, right? So my best wishes to all of you who are watching this particular program.
I will be very glad. I do have a YouTube channel. I will share details later on. But thank you so much for the opportunity that you have provided to me and for sitting and watching. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை உட்காந்து பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லி என்னுடைய நல்ல ஆசைகள். Thank you. All the best to all of you. Thank you. Bye.